நல்லா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. முதல் டைம் டைரக்டர் அட்டன் பண்ணியிருக்காரு. நல்ல படமா வந்திருக்கு. காமெடியாவும் ரொம்ப அழகா வந்திருக்கு. பாட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதோடைய மக்கள்கிட்ட இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். நல்லபடியாக வந்திருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு கருத்துள்ள ஒரு படமாக கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் வச்சுருக்காங்க அதுக்கான ஒரு படமாகவும் நல்ல படமாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். படம் பார்த்துங்க நல்லா இருக்கு. ஏன் மேலே எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எவ்வளோ பிரச்சனை வருது என்னது கிளீனாக இது பண்ணியிருக்காங்க. மெசேஜ் சோசியல் மெசேஜ் ஒன்று லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு தெரியும். மியூசிக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி என்டர்டைன் ஃபேமிலியும் நல்லா நல்லா காமெடி ஃபிலிமாக இருக்குது. நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆமாம், நல்ல விஷயம், நல்ல மெசேஜ். யாரும் இஎம்ஐ வாங்கக்கூடாது. இஎம்ஐ படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சோஷியல் அவேர்னஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இஎம்ஐ அப்படின்றது ஓகே, அது நம்ம இன்டைரக்டாக நம்மள எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். பிஜிஎம்லாம் பக்காவாக இருக்குது. ஃபேமிலி அண்டு சோஷியல் அவேர்னஸ் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் சூப்பர். வந்து இஎம்ஐனா என்னன்னே தெரியாமல் எடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கண்டென்ட். ஆக்சுவலி ரெண்டுமே சூப்பராக இருந்தது. எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது. நீங்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணலாம். ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். அண்ட் இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். இஎம்ஐ பற்றி ஒரு எந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான், பட் நல்லா இருக்கு. சீனியர் ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருந்தது. பீட்லாம் நல்லா இருந்தது. எனக்கு அந்த இஎம்ஐ சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. இஎம்ஐ தான். இஎம்ஐ எடுக்கிறதுனால அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் சொல்கிறாங்க. இல்லை, போர்லாம் அடிக்கல. பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். இஎம்ஐ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம் சார். அருமையாக இருக்குது படமெல்லாம். எந்த ஒரு பிசுறு இல்லாமல் அருமையாக இருக்குது சார். படமெல்லாம் பட்டையாக கிளப்புது. சூப்பராக இருக்குது. இந்த இஎம்ஐ எடுக்கிறதுனால தப்பு இல்லை சார். அளவுக்கு அதிகமாக நம்ம வருமானம் எவ்வளவோ அவ்வளோதான் இஎம்ஐ எடுக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு அதனால அதனுடைய பாதிப்புகள் என்னன்றது தான் படத்தில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது சார் படம். மியூசிக் பக்காவாக இருக்குது சார். சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஆக்டரிங் நல்லா இருக்குது. புதுமுக ஹீரோயினி சூப்பராக நடிச்சிருக்காங்க. காமெடி பிளாக் பாண்டி, ஆதவன் அருமையான காமெடி சார். அதுலேயும் இந்த பேங்க் மேனேஜர் மாதிரி ஒரு ஆள் வர்றார், கார் மேனேஜர். அது சூப்பராக காமெடியும் அருமையாக இருக்குது சார். பட்டியாக சூப்பராக ஃபேமிலியோட அழகாக பார்க்கலாம். ஹெல்மெட்டினுடைய ஆஃப் ஹெல்மெட் போட்டு ஒரு டாக்டருக்கே ஆக்சிடென்ட் ஆகும் சார். கடைசியில் அந்த டாக்டர் வந்து அந்த ஹீரோவை காப்பாற்றுவார். அந்த ஹீரோ அவங்க அம்மாவை வந்து அந்த டாக்டர் காப்பாற்றுற தம்பி நான் யாருன்னு தெரியுமா? இப்போ வந்து கவர்மெண்ட்டே இந்த அலாட் பண்ணி 48 மணி நேரத்தில் ஹைவேல ஆக்சிடென்ட் ஆனால் 1 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டே எந்த ஸ்டேட் இருந்தாலும் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துது காப்பாற்றுறாங்கன்றதுனால வந்து அது ஒரு புதுசாக இருக்குது சார். அந்த காம்பினேஷன் இது வந்து மேக்ஸிமம் ஜனங்களுக்கே தெரியாது. இந்த படம் மூலிமா அறிமுகப்படுத்திருக்காங்க. நல்ல தெளிவான படம். சூப்பராக இருக்குது சார். ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். டைரக்டர் அருமையான மெசேஜ் கொடுத்தார். புது டைரக்டர் தான், புது ஹீரோ. ஆனால் புது ஹீரோ மாதிரியே கிடையாது. பட்டையை கிளப்பியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஹீரோனி சூப்பராக செஞ்சுருக்காங்க சார். அருமையாக இருக்குது சார். இவங்கெல்லாம் அனுபவப்பட்டு எடுத்த படம் சார் இது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்திருக்கு அதே சேம் தான் சார் படமாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கான்செப்ட் சார். சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஒரு நெடுத்தர குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு படம் வருதுன்னா அந்த இப்போ எல்லாம் கதை கேட்குறதே கஷ்டம். இது நல்லா இனிமையாக இருக்குது. கேட்குறதுக்கு ஒவ்வொன்றும் கருத்தாக இருக்குது. பார்க்க வேண்டிய படம். எல்லாம் இஎம்ஐலேருந்து கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சி வாழ்ந்தால் நம்ம நல்லா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு படத்தில். அதான் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் கொஞ்சம் நெடுத்தர குடும்பத்தினரெல்லாம் கொஞ்சம் இதை பார்த்தா கொஞ்சம் எல்லாரும் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொலை அது இது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய கடன் ஆயிட்டா எல்லாரும் மனநிலையில் பாதிக்கப்பட்டு
நிறைய பிரச்சனைலாம் போகுது இந்த இஎம்ஐயால். இந்த இஎம்ஐ குறைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கருத்தும். அதை தான் சார் படமாகவும் எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு சார். பயங்கரமாக இருந்துச்சு மெசேஜ். அதில் பசங்களுக்கு மெசேஜ் எல்லாருக்குமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். சாங்ஸ் கூட சொல்லுங்க. சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. இஎம்ஐ எடுக்கக்கூடாது. எடுத்தா எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம் இந்த மூவி மூலமா சொல்லிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா. சாங்ஸ் ஃபைட் எல்லாமே சூப்பர்ண்ணா. மொபைல் எடுத்திருக்கோம், இனிமே அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு தாட் வந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபுல் எமோஷனல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி NH ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனால் 48 மணி நேரத்தில் நம்ம கூட்டிகிட்டு போனால் 1 லட்சம் வரை கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து மக்களுக்கு போய் சேர்னா இன்னும் அவங்க இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படின்னு ஹெல்மெட் போடணும்னு சொல்லி ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குண்ணா. புரியல. ஆமா நான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான படமே. இஎம்ஐ நீங்க எடுக்கக்கூடாது, எடுத்தா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இனிமே யாரும் எடுக்கக்கூடாதுன்றது அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆமா போரே அடிக்கல. அது எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. நல்லா இருக்கு. இப்போ இஎம்ஐ நம்ம வாங்குறோம்ல, இஎம்ஐ வாங்கி நம்ம எவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிறோம், அந்த இஷ்யூஸில் மாட்டிக்கிறோம். அது மாதிரி இஎம்ஐ வாங்கினால இது மாதிரி மாட்டிக்கிறோம் சொல்லிட்டு படத்தில் நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு இஎம்ஐ வாங்குறதுக்கு போகிறாரு அவர் ஹீரோ. ஃப்ரெண்டோட கார்டை எடுத்து தான் இஎம்ஐ வாங்குறாரு. வாங்கினோடனே அந்த இஎம்ஐயில் அவன் ஃப்ரெண்டும் எல்லாம் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வாங்கி கஷ்டப்படுறவங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இஎம்ஐ வாங்கும்போது அது நம்ம யோசித்து இஎம்ஐ வாங்கணும். ஒரு கம்பெனி நம்ம வேலை செய்யணும், ஒரு 12 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அதுமாரி இஎம்ஐ வாங்குறீங்க. திடீர்னு அந்த கம்பெனி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸில் 3 நாளும் நம்ம அந்த இஎம்ஐ கட்டும் போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம காசு சேஃப்டி பண்ணி எந்த பொருளும் வாங்கலாம். அதுதான் இந்த படத்தில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த இஎம்ஐக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்காங்கன்னா, வாங்கக்கூடாது. அதை வந்து தான் ஃபஸ்ட்டு படத்தில் எடுத்துருக்காங்க, வாங்கக்கூடாதுன்னு. அதான் படத்தில் மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ஸ்கோர். ஆமாம், நான் அதுதான் சொல்லுவேன். டேரக்டரே ஹீரோவா எடுத்திருக்காருன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாரு. நம்மள மாதிரி சோஷியல் மீடியா பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி வச்சு நம்ம தான் கொண்டாடணும். ஏன்னா அந்த ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியும். நானும் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக சினிமா நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு படம் எடுத்து அதை தேட்டருக்கு போட்டு எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்மளுக்கு தெரியும். படத்தை வந்து பப்ளிக்காக பார்த்து நல்ல பேர் எல்லாமே தூக்கி சொன்னீங்கன்னா அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. படம் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. பக்காவாக பண்ணிடுவாங்க.